வணக்கம் மாணவர்களே. இன்று தமிழ் மொழி பாட இலக்கணத்தை பார்ப்போம். இன்றைய பாடம் வினைமுற்று. நான் ஜாபி தோட்ட தமிழ் பள்ளி ஆசிரியர் திருமதி மாலினி ராமையா. பாருங்கள் மாணவர்களே, இன்றைய பாடத்திற்குள் செல்வோம். வினைமுற்று. வினைமுற்று என்பது ஒரு வினை சொல்லின் கருத்து முழுமை பெற்றிருப்பதை குறிக்கும். அதாவது ஒரு வினைச்சொல், வினை என்றால் ஒரு வேலையை காட்டக்கூடிய சொல். வினை முற்று என்று சொல்லும் பொழுது முழுமை அடைந்த ஒரு வேலையை காட்டக்கூடியது. ஒரு வினை சொல்லின் கருத்து முழுமை பெற்றிருப்பதை குறிக்கும். ஒரு வாக்கியத்தின் முடிவாக இருக்கும். அதாவது வினைமுற்று என்று சொல்லும் பொழுது ஒரு வேலையை காட்டக்கூடிய ஒரு சொல், அது வாக்கியத்தின் இறுதியில் முடிவாக இருக்கக்கூடும். இந்த வினைமுற்று என்று சொல்லும் சொல் காலங்களை காட்டக்கூடியது. காலங்கள் என்று சொல்லும் பொழுது அது இறந்த காலம், எதிர்காலம் அல்லது நிகழ்காலம். இந்த 3 காலத்தில் அந்த வினைமுற்று எந்த காலம் என்று காலத்தை காட்டும். திணையை காட்டக்கூடியது. அதாவது வினைமுற்று என்று சொல்லும் அந்த வினைச்சொல் திணையை காட்டக்கூடியது. திணை என்பது அஃறிணை அல்லது உயர்திணை என்பதனை காட்டும். அடுத்து எண்ணை காட்டக்கூடியது. எண் என்று சொல்லும் பொழுது ஒருமை அல்லது பன்மை. ஆக ஒரு வினைமுற்று என்று சொல்லக்கூடிய ஒரு சொல், அது ஒருமையா அல்லது பன்மையா என்பதனை காட்டக்கூடியது. இடம் காட்டக்கூடியது. அதாவது இடம் என்று சொல்லும் பொழுது தன்மை, முன்னிலை, படர்க்கை, இப்படி 3 வகையான இடத்தை காட்டக்கூடியது இந்த வினைமுற்று. ஒரு வினைமுற்று சொல்லில் நாம் இடம் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். பால் காட்டக்கூடியது. அதாவது பால் என்று சொல்லும் பொழுது ஆண்பால், பெண்பால், ஒன்றன் பால், பலவின் பால், பலர்பால், இப்படி 5 வகையான பால்களில் எந்த பால் என்று அந்த வினைமுற்று சொல் காட்டும். சரி மாணவர்களே, நாம் ஒரு சில உதாரணங்களுடன் இதனை காண்போம். வினைமுற்று வாக்கியங்களை பார்ப்போம். தாரணி வீணை மீட்டினாள். வாத்துகள் குளத்தில் நீந்துகின்றன. பட்டம் வானில் பறக்கும். சரி மாணவர்களே, இந்த 3 வாக்கியங்களில் நாம் இப்பொழுது எந்த சொல் வினைமுற்று என்று காண்போம். அடுத்து அந்த வினைமுற்று எப்படி சற்று முன்பு நாம் பார்த்த காலத்தை காட்டுகிறது, திணையை காட்டுகிறது, பால் காட்டுகிறது, இடம் காட்டுகிறது, எண்ணை காட்டுகிறது என்பதை பார்ப்போம். சரி மாணவர்களே, முதல் வாக்கியம் தாரணி வீணை மீட்டினாள். இந்த வாக்கியம் மீட்டினாள் என்ற சொல் வினைமுற்றாக இருக்கிறது. அதாவது மீட்டினாள் என்பது வினை, அதாவது ஒரு வேலை, அது முடிவாக இருக்கிறது. இறுதியில், வாக்கியத்தின் இறுதியில் இருக்கிறது. அந்த வாக்கியத்தை முடித்து காட்டுகிறது. சரி மாணவர்களே, இந்த மீட்டினாள் என்ற சொல் கருத்து முழுமை பெற்றிருக்கிறது. அடுத்து பார்ப்போமானால், காலங்களை காட்டும் என்று சொல்லும் பொழுது இந்த மீட்டினாள் என்ற சொல் இறந்த காலத்தை காட்டுகிறது. அடுத்து
திணையை காட்டும் என்று சொல்லும் பொழுது நீட்டினால் என்ற வினைமுற்று உயர்திணை, அதாவது ஒரு பெண் நீட்டினாள். தாரணி என்பது பெண், நீட்டினாள் அப்பொழுது உயர்திணையை குறிக்கிறது. அடுத்து எண்ணை காட்டும் என்று சொல்லும் பொழுது இது ஒருமை என்பதை காட்டுகிறது. ஒருவர்தான் இருக்கிறார். மீட்டினால் ஒருவரை காட்டுகிறது. ஆக ஒருமை. அடுத்து இடத்தை காட்டும் என்று சொல்லும் பொழுது இது படர்க்கை, மீட்டினால். அடுத்து பாலை காட்டும் என்று சொல்லும் பொழுது பெண்பால். தாரணி வீணை மீட்டினாள், மீட்டினாள் என்று சொல்லும் பொழுது பெண்ணை காட்டுகிறது. சரி மாணவர்களே, அடுத்த வாக்கியத்தை வாத்துகள் குளத்தில் நீந்துகின்றன. நீந்துகின்றன என்ற சொல் வினைமுற்றாக இங்கு தோன்றுகிறது. சரி, கருத்து முழுமை பெற்றிருக்கும் என்று சொல்லும் பொழுது வாத்துகள் குளத்தில் நீந்துகின்றன. இந்த நீந்துகின்றன என்ற சொல் வினைமுற்று இந்த கருத்தை முடிவடைய செய்கிறது. வாக்கியத்தின் இறுதியில் இருக்கிறது. அடுத்து காலத்தை காட்டும் என்று சொல்லும் பொழுது நீந்துகின்றன, இது நிகழ்காலத்தை காட்டுகிறது. அடுத்து திணையை காட்டும் என்று சொல்லும் பொழுது நீந்துகின்றன, இது அஃறிணையை குறிக்கின்றன. அடுத்து எண்ணை காட்டும் என்று சொல்லும் பொழுது இது பன்மை, நீந்துகின்றன பன்மை என்று காட்டுகிறது. இடத்தை காட்டும் என்று சொல்லும் பொழுது இது படர்க்கை. அடுத்து பாலை காட்டும் என்று சொல்லும் பொழுது பலவின் பால் என்று இது குறிக்கின்றது. நீந்துகின்றன, ஆக இது பலவின் பால். சரி மாணவர்களே, அடுத்த வாக்கியத்தை பார்ப்போம். பட்டம் வானில் பறக்கும். பறக்கும் என்பது வினைமுற்று. கருத்து முழுமை பெற்றிருக்கும். அதாவது பட்டம் வானில் பறக்கும். வாக்கியத்தின் இறுதியில் இருந்து இந்த பறக்கும் என்ற சொல் கருத்தை முடிவடைய செய்கின்றது. அடுத்து காலத்தை காட்டும் என்று சொல்லும் பொழுது இது எதிர்காலமாக இருக்கின்றது. அடுத்து பறக்கும் திணையை காட்டும் பொழுது அஃறிணை. அடுத்து எண்ணை காட்டும் என்று சொல்லும் பொழுது பட்டம் வானில் பறக்கும் ஒன்றுதான், ஆக ஒருமை. இடத்தை காட்டும் என்று சொல்லும் பொழுது இது படர்க்கையாக இருக்கிறது. பறக்கும் படர்க்கை. பாலை காட்டும் என்று சொல்லும் பொழுது இது ஒன்றன் பால். சரி மாணவர்களே, இன்றைய பாடம் ஒரு நிறைவை நாடுகிறது. நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த பாட வேளையில் நாம் சந்திப்போம்.